the world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். கண்ணெதிரே தோன்றினாள். ஹே மேடம், என்ன முடிஞ்சுதா? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி சீக்கிரம் கட்டுங்க. அதோ அங்கெல்லாம் கேப் இருக்கு பாருங்க. பார்க்குறேன் மேடம். போர்ட் ஒர்க்லாம் முடிஞ்சுதா? 5 minutes ஆகும். சீக்கிரம் மாட்டி விடுங்க. ஓகே. மச்சான், இன்னைக்கு ஈவினிங் வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம்டா. எங்கடா அவன் வரவே மாட்டேங்கிறான். ஹே, என்ன இது? டக்கு டக்குன்னு வேலையை முடி. சாரி மேடம். ஃபோன் பேசிட்டு சாரி சொல்றேன். சீக்கிரம் போய் வேலையை பாரு. அனிதா, வாங்க அத்தை. அந்த வேலைக்காரிக்கு உங்க அம்மா பாரம்பரியமான செயினை கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப கோவமா இருந்த. இப்ப அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உற்சாகமா ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு காரணமே நீங்க தான் அத்தை. அந்த வேலைக்காரி கல்யாணமாகி வீட்டை விட்டு போற வரைக்கும் மம்மி அவளுக்கு என்ன பண்ணாலும் எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அதான் கோவத்தெல்லாம் மனசுல ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது மத்தவங்களுக்கு தான் ரிசப்ஷன். நமக்கு அந்த வேலைக்காரிய சென்ட் ஆஃப் பண்ற பார்ட்டி அத்தை. சூப்பரா சொன்ன மருமகளே. இந்த கல்யாணம் நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த வேலைக்காரியோட வழி அனுப்பு விழாதான். ஒரு வழியா அவளை மாமியார் வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிட்டு அந்த சந்தோஷத்தை 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே பார்ட்டி பண்ணி கொண்டாடணும். அத கொண்டாடதான் நான் வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் அத்தை. வேற மாதிரினா எப்படி? அந்த வேலைக்காரியை இங்க இருந்து கெட் அவுட் பண்ணதும் நாம ஒரு 15 நாளைக்கு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு டூர் போறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தோஷத்தை போதும் போதுங்கிற அளவுக்கு பார்ட்டி பண்ணி செம்மையா கொண்டாடுறோம். இதுதான் என் பிளான். சூப்பர் மருமகளே. அந்த வேலைக்காரி அவளோட கல்யாணம் முடிஞ்சு இங்க இருந்து போன அடுத்த நாளே நாம ஃபாரினுக்கு கிளம்புறோம். எந்த கண்ட்ரிக்கு போலான்னு இப்பவே முடிவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வச்சிரேன்னு. சரிங்க அத்தை. 15 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்தான் வீட்ல இருக்கிற தொல்லை ஒளிஞ்சு அதுக்கப்புறம் நாமளும் நல்ல நிம்மதியா இருக்கலாம். சரி வா, இவங்களை எல்லாம் வேலை வாங்கி ரொம்ப டயர்டா இருப்ப, வந்து ஜூஸ் குடி வா. அப்பதான் உடம்பு தெம்பா இருக்கும். வா வா. ஏன் அனிதா நின்னுட்ட? அங்க பாருங்க அத்தை, ஏதோ பயங்கரமான யோசனையில இருக்கான். அந்த வேலைக்காரிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதுல இருந்தே இவன் இப்படிதான் இருக்கான். இதை எப்படி நாம அனிதா கிட்ட சொல்றது? அவ இங்க இருந்து போயிட்டானா இவன் சரியாயிடுவான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்பதான் சிவா இப்படியெல்லாம் யோசிப்பான். வாங்க போய் என்னன்னு பாப்போம். சிவா, சிவா, என்ன என்னாச்சு சிவா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ அத மறைக்கிற. உன் முகமே காட்டி கொடுக்குது சிவா. என்னன்னு சொல்லு. நாம சந்தேகப்படுற மாதிரி அந்த வேலைக்காரி நினைப்புல எதுவும் இருக்கானான்னு செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சிவா, அனிதா கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி அமைதியாவே இருக்க? சக்தி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா கையில எடுத்து ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அனிதா தான் ரிசப்ஷனுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துட்டு இருக்கா. இப்படி குடும்பமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ மட்டும் சக்தியோட கல்யாணத்துல ஆர்வமே இல்லாத மாதிரி இருக்க. ஏ
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? நான் எப்படிம்மா அப்படி நினைப்பேன்? சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா என்னை விட வேற யாரு சந்தோஷப்படுவாங்க? ஆனா இப்ப நடக்கிற கல்யாணம் சக்தியோட விருப்பப்படி தான் நடக்குதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, என்ன இவன் திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போடுறான்? ஏய் சிவா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அவளும் அந்த டிரைவரும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்களான்னு அவங்க கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ருத்ரா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கா. எல்லாம் இப்படி நல்லபடியா நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நீ இதெல்லாம் போய் ருத்ரா கிட்ட சொல்லி அவளையும் குழப்பி விட்டுறாத. சக்தி தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு ரொம்ப ஆசையா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு இருக்கா. நீ இந்த நேரத்துல போய் எதுவும் குட்டையை குழப்பி கல்யாணத்தை நிறுத்திடாதப்பா. அப்புறம் சக்தி அவனோட ஒண்ணு சேர முடியலையேன்னு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வை. அப்புறம் அந்த பாவம் நம்மள ஜென்ம ஜென்மத்துக்கும் விடாதுன்னா பாத்துக்கோ. ஆமா சிவா, அத்தை சொல்றது சத்தியமான உண்மை. கல்யாணத்தை நிறுத்துறதுலாம் பாவம் சிவா. அதுலயும் கல்யாணம் நின்னு போச்சுன்னு வை, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டானா அது இன்னும் பொல்லாத பாவம் ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்றீங்க, என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னத்த சிவா இப்படி பேசிட்டு போறான்? இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அந்த வேலைக்காரியை இங்க இருந்து அனுப்பிடலான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சிவா குழப்பத்தை உண்டாக்கி கல்யாணத்தை நிறுத்த போறான் அத்தை. ஷோ, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அனிதா. கல்யாணம் நடக்கலன்னா என்ன நடக்கும்னு நல்லா ஸ்க்ரூ கொடுத்து அனுப்பியிருக்கோம்ல, அதுலயே அவன் புத்தி தெளிஞ்சிருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, வா. என்னம்மா, வா, சொன்னா கேளு, வா. வா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க மேடம். உள்ள போங்க. வணக்கம் சார். எடுத்துக்கங்க. இந்தாங்க. தேங்க் யூ. உட்காருங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். போங்க. வணக்கம். அக்கா அப்படியே இருங்க, நான் மஸ்காரா போட்டு விடுறேன். திவ்யா, இதெல்லாம் வேண்டாம். என்னது வேண்டாமா? நீங்க கண்டிப்பா மஸ்காரா போட்டு தான் ஆகணும். இல்ல திவ்யா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சாதாரண மேக்கப்பே போதும். என்ன திவ்யா, என்ன பிரச்சனை? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, மஸ்காரா போட்டு விடுறேங்கிற சக்தி அக்கா வேண்டாங்கிறாங்க. நீ சரியா போட மாட்டியோன்னு அவளுக்கு பயமா இருக்கும். சக்தி அக்கா அப்படி பயந்துட்டு தான் வேண்டான்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா, அம்மா உன்னை சும்மா கிண்டல் பண்றாங்க. இல்ல இல்ல, அத்தை சொல்றதுதான் உண்மை. நீங்க பயப்படுறீங்க தானே? நாளைக்கு இந்நேரம் உன் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். என் பக்கத்திலேயே இருந்த உனக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்காக நீங்க உண்மையா சந்தோஷப்படுறீங்க. ஆனா நான் அனிதா அம்மா மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மோசமான வாழ்க்கையை ஏத்துக்க போறேன். என்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்களும் அனிதா அம்மாவும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேம்மா. சரி, சீக்கிரமா சக்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சு. சரிங்க மேடம்.
வாப்பா சண்முகம். வணக்கண்ணே. என்ன ஒய்ஃபை மட்டும் கூட்டு வந்திருக்கீங்க, குழந்தைகளை கூட்டு வரலையா? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, அதான் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. சரி சரி, போங்க போங்க போங்க. சரிங்கண்ணே. வந்துட்டான் சாப்பாட்டுறாம. ஏதாவது தொணன்னு பேசி கழுத்த இருப்பானே. என்னையா ரத்னம், மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இல்லையே, நான் கல்கண்டை எடுத்து சாப்பிடறத பார்த்து நீ மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார், இதெல்லாம் உங்க வீட்டு பொருள். நீங்க சாப்பிட்டு போக மிச்சம் தான் மத்தவங்களுக்குலாம். நிறைய கை நிறைய எடுத்து சாப்பிடுங்க சார். அது தெளிமா பாத்துக்கிட்டே இருக்க தெளி. வா வா வா. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வா வாமா, உள்ள உட்காருங்க. என்ன குடும்பத்தோட வந்துட்ட? ஆமா, ரத்னத்துக்கு கிடைச்ச குடுப்பனை இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காது மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார், இந்த ரத்னம் ருத்ராமாவுக்கு டிரைவர், சக்தி இந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு. ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அனுப்பாம அத தான் வீட்டு கல்யாணம் மாதிரி பெருசா ரிசப்ஷன்ல வச்சு கல்யாணத்தையும் பெருசா சிறப்பா செஞ்சிடணும்னு இங்க ருத்ரா மேடமே முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு சார் கிடைக்கும்? என்ன பண்றது அருணாச்சலம், எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் தகுதி தராதரம்லாம் பாப்போம். ருத்ராவுக்கு பெருந்தன்மையான மனசு, அவ இதெல்லாம் பார்க்க மாட்டா. அது சக்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு ருத்ரா மனச மயக்கி அவளும் இவ ஒரு மகதான்னு நினைக்கிற அளவுக்கு ருத்ரா மனசுல இடம் பிடிச்சிட்டா. அத புரிஞ்சிக்காம சொந்த பொண்ணு மாதிரி எங்க வீட்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறா. நாங்களும் வேற வழி இல்லாம பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டோம். அவ இந்த வீட்டு பொண்ணுதான்டா, அதனால தான் அவளுக்கு இந்த வீட்லயே கல்யாணம் நடக்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறது? பொறாமப்பட்டு சாகாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அஸ்வின் அவளை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நானும் நிம்மதியா இருப்பேன், என் பொண்ணு அனிதாவும் நிம்மதியா இருப்பா. எப்படியோ சார், ருத்ராமா கருணையால ரத்னத்துக்கு 10 ரூபா கூட செலவில்லாம சக்தியோட கல்யாணம் இவ்வளவு சிறப்பா நடக்குது இல்ல? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் அருணாச்சலம் சார், சொல்லுங்க சார். ஏன் சும்மா போற? இந்தா கல்கண்டு சாப்பிட்டுக்கிட்டே போ. கொடுங்க. கல்கண்டு இல்லையா? ஓ, இந்த கையில முடிஞ்சது இந்த கையில இருக்கு. இந்தா கொடுங்க. வேண்டாம், இந்த கையில இருக்கிறது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது பீச்சாங்கை, இதுல கொடுத்தா மரியாதை இருக்காது. நானே சாப்பிட்டுக்கிறேன். தட்டுல இருக்க எடுத்துக்கோ. வாங்க. சரியான லூசு போயிலுங்க. வாங்க வாங்க. அந்த வேலைக்காரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு சந்தேகப்பட்டு சிவா சொன்னது இன்னும் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்காத்த. அனி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன். வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சிவா இந்த கல்யாணத்தை கட்டாயமா நிறுத்தவே மாட்டான். அவனுக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னா முதல்ல அந்த வேலைக்காரி சக்தி கிட்ட தான் போய் கேட்கணும். அவ என்ன சொல்லுவா? ஆமா, நானும் அஸ்வினும் விரும்புறோம், அதனாலதான் ருத்ராமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து சிவாவும் அமைதியாயிடுவான். நாமளும் எப்படி எல்லாமோ பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பார்த்தோம். முடிஞ்சுதா? முடியலையே. அவளுக்கு இங்கே இருக்கணும்னு யோகம் இருக்காத்த. அதுல ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இந்த கல்யாணம் நின்றுமோன்னு எனக்கு பயமா இருக்காத்த. அனி, நீ பயப்படுற மாதிரிலாம் இந்த கல்யாணம் நிக்காது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ நம்பிக்கையோட இரு. சரி சரி, இங்கே நின்னு யோசிக்காம கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? அத்த, கரெக்டா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆறப்ப போலாம். மம்மியே ஆச்சரியப்படுற மாதிரி
ஆட்டம் பாட்டம்னு ரிசப்ஷன் அதிர புதிரி பண்ணிடலாம். நீ சொல்லிட்டல, தோல் பண்ணிருவோம் மருமகளே. ஏன் அருண், சக்திக்கு நம்ம வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியுமா? வணக்கம். வாங்க. அது எப்படிமா முடியும்? நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன மண்டபத்தை புக் பண்ணி ஏதோ பரவாயில்லங்கிற மாதிரி பண்ணிருப்போம். ஆனா ருத்ரா அம்மா பணத்தை பணமா பார்க்காம ஏதோ அனிதா அம்மாக்கு கல்யாணங்கிற மாதிரி இவ்ளோ செலவு பண்ணி பிரம்மாண்டமா பண்றாங்க. அப்படி என்னதான் சக்தி மேல அவங்களுக்கு பாசம்னே தெரியல. எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சக்திக்கும் ருத்ராமாவுக்கும் ஏதோ முன்ஜென்மத்து தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சக்திக்கு இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தப்பவும் அவளை கொஞ்சமா விட்டு கொடுக்கல. அவளுக்கு ஆதரவா பேசி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. சக்தியும் அஸ்வினும் தனியா இருந்ததா அப்பா தப்பா பேசினப்ப கூட ருத்ராமா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசி 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட காலம் தாமதிக்காம நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் நம்ம சக்திக்கு கிடைக்கிறதுக்கு சக்தி கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. ருத்ரா அம்மா தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி இவகிட்ட பாசம் காட்டுறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல என் பொண்ண பக்கத்துல வச்சு இப்படி எல்லாம் நான் பாசம் காட்ட முடியலையேன்னு எனக்கு பொறாமையாவும் இருக்கு. வணக்கண்ணே. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. சரிங்கண்ணே. ஏய், ஜூஸ் கொடுப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். அருண், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆஹா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? வாங்க வாங்கன்றல. என்னம்மா வேணும்? ஒண்ணு இல்ல ஆண்டி, அருண் பூ வாங்கிட்டு வந்தாரு. எங்கன்னு கேட்டா பூஜை ரூம்ல இருக்குன்னு சொல்றாரு. வந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டா நீயே போய் எடுத்துக்கோன்றாரு. வந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்க ஆண்டி. அருண், போய் எடுத்து கொடுத்துட்டு வாப்பா. என்னம்மா? அருண், அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல, வாங்க அருண். என்னப்பா யோசிக்கிற? போய் எடுத்து கொடு. அருண், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, வாங்க. போ அருண், போய் எடுத்து கொடு. வணக்கம். வாங்க. ஹலோ, எங்க போறீங்க? பூ கெட்டல, அதை எடுத்து கொடுக்க தான் போறேன். பூவெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல போஸ் கொடுங்க. போஸா? எதுக்கு? செல்ஃபி தான். என்னது செல்ஃபியா? அதெல்லாம் வேணாம், நான் போறேன். ஏங்க, ஒரு போஸ் கொடுத்துட்டு போங்க. ஏங்க, அதெல்லாம் வேணாங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். யாரும் ஒண்ணும் பார்க்கல, ஒரே ஒரு போஸ் கொடுங்க. அட சரிங்க. அருண், மேடம். என்ன அஸ்வின் அவங்க அப்பா அம்மா யாரையும் காணோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அஸ்வின் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வணக்கம் மாமா. வா, இவ்வளவு நேரம் வா. உள்ள போங்க. வணக்கத்தா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம். வணக்கம்மா. என்ன அஸ்வின், ஏன் இவ்ளோ லேட்டு? வர வழியில டிராபிக் ஜாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா. சரி சரி. திவ்யா, அத்தை. நீ போய் சக்தியை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை.
சக்தி, நாளையில இருந்து அஸ்வினுக்கு நீ, உனக்கு அஸ்வின்னு ஒரு புது வாழ்க்கை உனக்கு தொடங்க போகுது. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்க எப்பவுமே சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசையும் பிரார்த்தனையும். பொறுமையும் பக்குவமும் என் பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருச்சுங்கம்மா. குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு வாழ்க்கையில நல்ல முறையில இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அத்தை, என்னால தாங்க முடியல. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்றேன். ருத்ரா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிசப்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க ஆரம்பிச்சிடலாம். கூட்டிட்டு போ. வாங்கக்கா. என்ன நிக்கிற? உனக்கு வர தனியா சொல்லணுமா? பொண்ணு போகுதுல, கூட போ. வாங்க மச்சான், வாங்க. உள்ள போமா. எனக்கு ஒய்ஃபா வரப்போறதே நீ தான் அனிதா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏறும்போது அது உனக்கே புரியும். அப்போ மம்மி கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணிக்கலாம். அனி, நீ போய் உன் ஸ்டைல ரிசப்ஷனை ஆரம்பிச்சு வை. பட்டைய கிளப்பிடலாம் அத்தை. என் பேச்ச கேட்டு அந்த சக்தி எப்படி கண்ணீர்ல உருக போறான்னு மட்டும் பாருங்க. பாக்குறேன்.